இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த பட்ஜெட்ல காமன் மேன் எதிர்பார்ப்பது என்ன, தொழில் துறையினர் எதிர்பார்ப்பது என்ன சார்? எது வந்து பாசிபிலிட்டிஸ் நினைக்கிறீங்க இதை அறிவிக்க? வணக்கம்ப்பா. மிக கடுமையான சூழ்நிலைகள்ல மாண்புமிகு நிதி அமைச்சர் கடந்த 6 ஆண்டுகளாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். கொரோனா காலகட்டம் மிக வீழ்ந்த ஒரு ஜிடிபியை மேல தூக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு நாடாக இந்தியாவை கொண்டு போயிருக்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், எதிர்பார்ப்புகளும் அதிகம்தான். இதுவரை அவர் கொடுத்த அறிவிப்புகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கை கொடுத்தது. போன ஆண்டு தனிநபர் வருமான வரம்பு ஏற்றி அவர்களுக்கு கை கொடுத்தார். நடுவிலே ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்து வரி சுமையை குறைத்து விற்பனை, வாங்குவோர் கையில் பணம், திறன் அதிகரிப்பு, உற்பத்தி பெருக்கம் என்பதை கொண்டு வந்தார். இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க சிறு குறு தொழில் முனைவோர்களை மீட்டெடுக்கும் பட்ஜெட்டாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல அனைவருமே இருக்கிறோம். 6 மாதம் ஆச்சு யுஎஸ் டாரிஃப் வந்து, நிவாரணம் எதுவும் வராத ஒரு சூழ்நிலை. அடிக்கடி இத மாதிரியான பாதிப்புகள், எக்ஸ்டர்னல் பாதிப்புகள் வரும் பொழுது தொழில்துறையினர், குறிப்பாக சிறு குறு தொழில்துறையினர் ஆட்டம் காண்பதை பார்க்கிறோம், அழிவதை பார்க்கிறோம், நலிந்து போவதை பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்டிலே எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்ட் ஃபார் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்னு கொண்டு வந்து ஒரு 25,000 கோடியை கொண்டு வந்து எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அறிமுகப்படுத்தி, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தால் இத மாதிரியான நடவடிக்கைகள் உடனடி அமலுக்கு வரும் என்று வங்கி கடனாகட்டும், அதிகமான கடன் கொடுப்பதாகட்டும், அல்லது பொருட்களை உள்நாட்டிலே விற்பதற்குண்டான சில ரிலீஃப் ஆகட்டும் கொண்டு வரப்பட வேண்டும். இரண்டாவதாக, சிறு குறு தொழில்கள் இ காமர்ஸை நம்பி பிசினஸ் செய்யும் பொழுது அந்த இ காமர்ஸ் பெரும்பாலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் நடத்துபவையாக இருக்கிறது. அரசு இதை கொண்டு வந்து சாம்பியன்ற ஒரு போர்ட்டல் இருந்தது, அதை இன்னும் விரிவுபடுத்தி B2C மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சந்தையை டைரக்டாக அணுகக்கூடிய வாய்ப்புகளை பெருக்கப்பட வேண்டும். மூன்றாவது, கடன் வசதி எளிமையாக கிடைக்கக்கூடிய அளவிலே குறும் தொழில்களுக்காக தனி வங்கி தொடங்கப்பட வேண்டும். சிட்பிக்கு ஏற்கனவே ஒரு 5,000 கோடி போன வாரம் தான் அலாட் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இ ஃபண்டிங்காக. எம்எஸ்எம்இன்றது ஒரு பெரிய வார்த்தை. அதுல மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் 2 லட்சம் ரூபாய் மாதம் டர்ன் ஓவர் பண்றவரும் எம்எஸ்எம்இ தான், 20 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றவரும் எம்எஸ்எம்இ தான். அப்போ ஒரே குறுகிய இதுல இல்லாம 98% இருக்கக்கூடிய மைக்ரோ என்டர்பிரைசஸுக்கு தனி வர்த்தக வங்கியை தொடங்கி கடன் எளிதாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உண்டான என்பிஏ நார்ம்ஸ் எளிதாக்கப்பட வேண்டும். உத்தரவாதம் பெறாமல் கடன் வசதி கிடைப்பதற்கு வழிவகைகள் செய்ய வேண்டும். சார், இந்த சிக்கல்களை நிதியமைச்சர் கோவை வந்தப்போ குறிப்பிட்டீங்க. எனக்கு வங்கியில லோன் கிடைக்கல அப்படின்னு ஒருத்தர் நிதியமைச்சர் முன்னாடியே குற்றச்சாட்டை முன்வைத்தார். நீங்க எம்எஸ்எம்இ லோன்லாம் தரேன்னு சொல்றீங்க, முத்ரா லோன்லாம் தரீங்கன்னு. அதுக்கப்புறமும் இந்த சிக்கல் தீர்க்கப்படலையா? தீர்க்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நோக்கம் மிக நேர்மையான ஒரு நோக்கத்தை மத்திய நிதி அமைச்சரோ அல்லது பிரதம மந்திரியோ ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வளர்ச்சி நோக்கத்துடன் பட்ஜெட்டை அமைக்கிறார்கள். ஆனால் செயல்படுத்துதல்ல, முடிவை தீர்மானிப்பதிலே, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவிலே, திட்டங்கள் போய் சேர்வதிலே குழப்பங்கள், சீர்திருத்தங்கள் தேவைப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப்பை கொண்டு வந்தோம். 1 கோடி பேருக்கு 500 கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல அடுத்த 5 ஆண்டுகள்ல திறன் வளர்க்க போகிறோம் என்று கொண்டு வந்தோம். இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன? 40,000 பேருக்குத்தான் திறன் வளர்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்ப திட்டத்துல என்ன கோளாறுகள், ஏன் அது போய் சேரவில்லை என்பதை யோசிக்கப்பட வேண்டும். நேற்றைய எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க, உற்பத்தி துறையினுடைய பங்களிப்பு ஜிடிபியில 12.9% தான் இருக்கிறது. அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரும் பொழுது 25% இருக்க வேண்டும் என்ற நிர்ணயம் வெறும் பாதிதான் வளர்ந்திருக்கிறோம். சைனாவை போன்ற நாடுகளிலே உற்பத்தி துறையினுடைய பங்களிப்பு அதனுடைய ஜிடிபியில 44% இருக்கு. அப்போ உற்பத்தி துறை வளர்ந்தால் தான் வேலை வாய்ப்புகள் வளரும், சுத்தி இருக்கிற பல தொழில்கள் வளரும்.
இப்ப நான் ஒரு ஃபேக்டரி நடத்தினேன், ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றேன்னா எனக்கு உள்ள வரக்கூடிய பொருட்கள், வெளியில போகக்கூடிய பொருட்கள், எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன், எனக்கு பேக்கிங், டைரக்ட் கன்சியூமர் கான்டாக்ட் எல்லாம் வரும். இதே ஒரு ஃபின்டெக்காக இருந்தால் அது அனைத்துமே ஆப் பேஸ்டா இருந்துற போகுது. கண் தெரியாத நேரடி தொடர்பில்லாத நபர்களுடன் தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், லாபம் ஒரு இடத்திலே குவியக்கூடிய வாய்ப்புகள், இத மாதிரியான உற்பத்தி துறை முக்கியம். அந்த உற்பத்தி துறையிலே நமது பங்களிப்பு குறிப்பாக புது புது கண்டெடுப்புகளாக இருக்க வேண்டும். பல புள்ளிகளை ஏற்கனவே அரசு வைத்துள்ளது. பல திட்டங்கள், அழகான திட்டங்களை வடிவமைத்திருக்கிறோம், அலோகேஷனை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் புது திட்டம் எதுவும் தேவையில்லை. அந்த திட்டங்கள் ஏன் மக்களை சென்று அடையவில்லை என்பதை பார்த்து அந்த குழாயிலே இருக்கக்கூடிய பாதிப்பை நீக்கினாலே போரும். நாடு வளம் பெறும், தொழில் முனைபவர்கள் சந்தோஷப்படுவார்கள், சுபிட்சமான ஒரு நேரத்தை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை பெருக்கி படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, வேலைக்கு ஏற்ற ஊதியம், ஊதியத்திற்கு ஏற்ப அவர்களது பங்களிப்பு, அந்த பங்களிப்பிற்கு ஏற்ற growth for the entrepreneurன்னு கொண்டு போனோம். இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஓகே, இதுல காமன் மேனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது இப்போ தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல 6% இறக்குமதி வரி இருக்கு. இதெல்லாம் குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படும் ஒரு பார்வையும் இருக்கு. அப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்களா இண்டஸ்ட்ரியில? இல்ல, கண்டிப்பாக. ஒரு பக்கத்துல ஏன் விலை அதிகம்னு சொல்றது வேற. அது டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக இருக்கலாம், அல்லது தங்கத்தினுடைய விலையாக இருக்கலாம், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கலாம். ஏன் அதிகரிக்கிறது என்பதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு இந்த ஆண்டு அதிகரிக்காமல் காக்கக்கூடிய நடைமுறைகளிலே இந்த பட்ஜெட் கவனம் செலுத்தப்பட வேண்டும். கைக்கு மீறியாகிவிட்டது, தனிநபர்களுடைய கடன் அதிகமாகிவிட்டதாக தரவுகள் சொல்லுகிறது. அப்போ அதிக வட்டி கட்ட முடியாத ஒரு பிரஷர் ஆஃப் லிவிங்ல மக்கள் இருக்கிறார்கள். ஐடி துறையில வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். வேலை இழப்பு மிடில் ஏஜ்டு இன்கம் குரூப்ல, மிடில் ஏஜ்டு குரூப்ல அதிகமாயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இதிலிருந்து மீட்கெடுக்கப்பட வேண்டும் என்றால், அவர்களது வாழ்க்கையில் சுமைகளை நீக்கப்பட வேண்டும் என்றால், இந்த பட்ஜெட்டிலே நிச்சயமாக அதை பற்றிய சீர்திருத்த நடவடிக்கைகள், கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.